நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஒரு தாய் நீ உன் சேனா, இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா? உன்னை கொஞ்சம் மனம் கெஞ்ச இனி தனியே விடலாமா? குழந்தையும் குமரின்றாயாச்சே, கொஞ்சிடும் பருவம் போயாச்சே. மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே. ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன், இல்லை 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 என்றாலும் உயிர் தூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன விளாக்னா, என் கெட்டப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட்டு. இப்போ ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, உங்கள்கிட்டலாம் அந்த பித்தளை ஜாமத்தெல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே வீட்டுக்கு போய் நம்மளால் அந்த கூட்டத்தில் வந்து எடுக்க முடியாது. அதனால் இப்போயே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காமிச்சிரும் அப்படின்னு தான் இந்த ஒரு குட்டி வீடியோ ஸ்டார்டிங்லேயே. என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எப்போதுமே ஒரு நாரதர் கொண்டையை போட்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடியாருவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா கிளம்பியிருக்கேன்னு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் என்னோடய அத்தைக்காரவங்க இல்லையா, கொஞ்சம் அப்படியே பந்தாவாக தான் போகணும். மாமாக்காரர் வந்து இன்னும் பனியனோட தான் நிற்கிறாரு. அவங்களோட அவுட்ஃபிட்டும் காட்டுறவங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, பாப்பா வந்து இந்த விளாகில் வந்து காட்ட முடியாது. அதாவது என் பாப்பா பொண்ணை. ஏன் அப்படின்னா, பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவரு, உடம்பு ஒன்றும் சரியில்லை. ஒரு 2 நாளாகவே சரியான சாப்பாடும் இல்லை, ரொம்ப டல்லாயிட்டா. சரி, இது தானே தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தானே, அதனால் வேணாம், சடங்குக்கு வந்து உன்னை நான் சூப்பராக கிளப்பி விட்றேம்மா, அழகாக அம்மாவோட தாண்டி கிளப்பி விட்றோமான்னு சொல்லி அப்புறம் உள்ள இப்போ டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் சடங்குல தான் பார்க்கலாம். பாப்பாவும் சமத்தா கேட்டுக்கிட்டு நான் இருக்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, இப்போ வந்து கடன்னு வளன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன். ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்மளால் எடுத்து வைக்க முடியாது, அவசரத்துக்கு நம்ம கிளம்புறதே பெருசாக இருக்கும். பாப்பா, அதில் மஞ்சள் குங்குமம் இருக்குல்ல, வருஷத்தட்டில் பாரு, மஞ்சள் குங்குமம் பாக்கெட்டில் கிழங்கு வச்சு அதில் பாரு, இதில் இருக்கான்னு இல்லைன்னா பாருங்க. அப்படியே தூக்காதீங்க. காவி இங்கே வா. அப்புறம் வந்து நம்ம காவியாவோட அவுட்ஃபிட்டை வந்து உங்கள்கிட்ட காட்டியே ஆகணும். இது ஆஃப் சாரி தான் எடுத்தேன், ஆனால் வந்து ஏதோ ஒரு மாடலில் நான் கட்டி விட்ருக்கேன். எப்படி நல்லா இருக்கா என்னன்னு தெரியலை. திரும்ப காவியா, இவ்வளோ தான். இதான் ஏதோ வந்து சொருகிட்டேன், சுருட்டி கிருட்டி. நல்லா இருக்கா காவியா? மாமா பொண்ணு இது, அந்த பச்சை புடவை. இந்த நீல புடவை வந்து சித்தி பொண்ணு. இந்த சித்தி பொண்ணோட பொண்ணு தான் இது. சில பேருக்கு யார் யார் குழந்தைனே தெரில. இது பாப்பா நம்ம வீட்டில் இருக்குல்ல, இந்த பாப்பா இது என் நாத்தனார், அது வந்து தங்கச்சி. இது வந்து தங்கச்சி பையன். இது அப்பையிலேருந்தே வீடியோக்குள்ளே வரணும். இதையும் பார்த்துருப்பீங்க. இவளோட தங்கச்சி இவ. புரியுதா இப்போயாவது? அது யார்? வாங்க 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 வாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளை வந்தாச்சு. வாங்க வாங்க. இவங்கள பார்த்துருப்பீங்க, கல்யாணத்துக்கு போயிருந்தால ஈரோடு அவங்க இவங்க. வாங்க பாப்பா. காவியா, இது புது தாம்பலம். இந்த தாம்பலத்தில் வந்து மாலைலாம் வச்சுக்கலாம், மாலை இதெல்லாம் வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து மொத்தம் இப்போ ஒரு 30 தட்டு வரும். இதெல்லாம் வந்து அப்படியே பேப்பரோடையே இருக்கட்டும். இது வந்து ஜல்லடை. சரி, உண்மையாக வந்து இந்த வரிசையிலே எனக்கு பிடிச்ச ஒன்றுனா இந்த குத்துவிளக்கு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. இது வந்து நான் ஃபுல்லாக இந்த விளக்கை கோத்துட்டு இதோட அவுட்ஃபிட்டை வந்து உங்கள்கிட்ட கிட்ட இந்த குடும்பத்தில் வந்து என்னால் ஸ்ட்ரைட்டாக பேசவே முடியாது இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. இது வந்து இப்படி போடணுமா, நம்ம இப்படி தானே போடுவோம். இது வந்து அங்கே கடைக்காரவங்களே சொல்லி விட்டாங்க, நீங்கள் தலைகீழாதாம்மா போடணும், அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு. அவ்வளோதான். இதான் இதோட அவுட்ஃபிட்டு. அதான் வைக்கணும். இது வந்து அதை இந்த குடும்பத்தில் வந்து என்னால் பேசவே முடியாது. இதுதான் இதோட அவுட்ஃபிட்டு. ஆனால் ஒர்க்கெலாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல விளக்கு. தூக்கி பார்த்தியா? தூக்கு. 4.5 கிலோ இருக்கும். அது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கேருந்து வந்து அண்ணி வீடு வந்து நடந்து போகிற தூரம் தான். இருந்தாலும் நாங்கள் வந்து எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு வேனில் தான் போகிறோம்.
ஏன்னா இதெல்லாம் ஜாமத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாது. நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா அங்கே போய் என்னால் பேச முடியுமா என்னான்னு தெரியல. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அந்த இடத்துல போய் டென்ஷன் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். அந்த இடத்துல போய் டென்ஷன் இல்லாமல் நம்ம எடுத்து வைக்கலாம். அதனால் இதெல்லாம் முன்னேற்பாடு யோசனைகள், அவ்வளோதான். அது என்னப்பா, இதுதான் வந்து குடம். இது வந்து முக்காலி வந்து உட்கார்றதுக்கு. இது சாமானெல்லாம் வீட்டு பாரு சொல்லுங்க. இதுவும் எப்படியும் ஒரு 4 கிலோ இருக்கும். 4 கிலோ இருக்கும்ல, 4 கிலோ கூட தான் இருக்கும். இதில் தான் வந்து பொண்ணை உட்கார வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இந்த விளக்கு வைக்கிறது. ஒரு சிஸ்டர் வந்து இந்த விளக்கு வந்து நீங்கள் என்ன முக்காலி மாதிரி தானே வாங்கணும், இப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னீங்க. அது இதான் புது மாடல். நாங்கள் ஏற்கனவே அவங்க வீட்டில் வந்து இந்த மாடல்லாம் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நம்ம எடுக்க முடியும். அதனால் இதுவே போதும், எனக்கு இந்த மாடல் வேணும்னு கேட்டாங்களா, சரின்னு அந்த மாடலே எடுத்துட்டோம். இதுதான் வந்து பித்தளை ஜாமான். இவ்வளோ தானேங்க, அவ்வளோதான். குவலெல்லாம் போதும். இதையே எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்னதாக எடு அப்படின்ட்டு. அதனால் அந்த தட்டு எடுக்காவியா வச்சு கொடுக்குற தட்டு. அதனால் இந்த சைஸே கோவலையை எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து நம்ம இந்த ஜீனி, இந்த பேரிச்சம்பழம், சாக்லேட்லாம் போட்டு தருவாங்களே கவரில், அதை வந்து நம்மளால் இங்கே உட்காந்து போட முடியாது. ஏன்னா விருந்தாளி எல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அங்கே வந்து நிறைய கூட்டம் இருக்குது. அவங்கள வச்சு நீங்கள் போட்டுருங்க நீ அப்படின்ட்டு அந்த பூவு, இந்த குட்டி குட்டி ரோஸு அதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுட்டோம். பிளேட்டு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்களே, அதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து விட்டுட்டோம். அந்த ஜாமான் வந்து அவங்க வீட்டில் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நாங்கள் போனால் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அது வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் வாங்கலை. எங்கே கவி அந்த பிளேட்டு ஒன்று கூட போதும். இதுதான் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. இதுக்கு கவர் அது எல்லாமே தனியாக வாங்கியாச்சு. இதுதான் மாமா வீட்டிலேருந்து ரிட்டன் கிஃப்ட். இவ்வளோ தான். இதெல்லாம் வந்து இன்னும் தெருவில் உள்ளவங்களாம் வருவாங்களா, அவங்களாம் அழைச்சிக்கிட்டு வேன் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம அங்கே போய் வரிசை எடுக்கிறதோட இதுக்கப்புறம் பார்ப்போம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். வேற முடியல. போங்க, லாஸ்ட்டாக போங்க. அப்படியே வைங்க பாப்பா. மானுத்து மந்தையில மாங்குட்டி வத்தம்மையில பொட்ட புள்ள பறந்ததுன்னு ஒளிகாட்டில் பூங்குயில சிறு சமந்த சாதிசனமே ஆறு கடந்தா உருவருமே. சிறு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா மந்தையில மாங்குட்டி வெத்தம்மையில வட்டக்குள்ள பறந்ததுன்னு ஒளிகாட்டு பூங்குயில. செம்பவள முத்துக்களே சேர்த்து வச்ச சித்திரமே, தங்கவள வைரவள போட்டிருக்கோம் முத்தினமே. மாய்ந்திருந்து நீ சிரிச்சா பார்த்திருக்கோ அத்தனையோ, நீ வளர்ந்து பார்த்திருந்தா தோத்து விடும் இத்தனையோ. அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன.
பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூவு அதரும் பூநேரம் அவ பொன்னிறம் அவ சிரிக்க நினப்பு சிதறும் ஏல பூவு கோலம் போடும் ராசிதா பல ஜாலத்தோடு ஆட போகும் ராசிதா முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணென்னாச்சு கட்டுற நான் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ போட்டிருக்காங்க. இருடா இது என்ன இது? ம் அவங்க நம்மளுக்கு கொடுத்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு. இந்தாம்மா அவ்வளோதான். இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். வந்து வேறு எங்களுக்கு வேலை இல்லை. நல்ல ஃபுல்லாக மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்டு வந்தாச்சு. என்ன ரசம் கூட்டு பொரியல் அப்படி தான். வீடியோ ஃபுல்லாக வந்து உங்கள்கிட்ட சரியாக பேசியிருக்கவே முடியாது. போட்டு கொடுக்கல நம்மளுக்கு தெரில. நான் நீங்கள் வாங்கிட்டு போன ட்ராகனே 5 பழம் தான். இது என்ன ஸ்மெல்லே வரல. நம்ம இது நல்லா வாட வருது. எல்லா பழத்துலேயுமே எங்கள் அண்ணி 2 எடுத்து வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். மணி எத்தனை? மணி என்ன மணிலாம் தெரில. 2 இருக்குமா? 2:30. மணி 2:30 ஆயிடுச்சு. சாப்பாடெலாம் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. அப்படியே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா. ஏன்னா அங்கேயே எல்லாருமே சாப்பிட்டுட்டு பார்சலும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்சல் கட்டிட்டோம். இதுலேயே சாம்பார்லாம் வச்சு நைட்டு சாப்பாடையே நாங்கள் முடிச்சிடுவோம். இதோட வந்து இந்த சாமி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பேசக்கூடாது. இது வேணுமா? இப்போ வீணா பண்ணதை கொடுத்துட்டு யார் சாப்பிடுவாங்க? வீணா போனதா? அது தோல் அப்படி இருக்குடா. லட்டு நல்ல லட்டுடா. என்ன லட்டு பூந்தி ஆயிட்டு? ஐயோ போட்டு அமுக்கிட்டோம் பழத்தெல்லாம் மேலே வச்சு. அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ வந்து சிறப்பாக முடிச்சுக்கிறோம். நான் வந்து ஒரு 2-3 விளாகில் வந்து சரியாக நேமே சொல்லலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அலைச்சல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்து நம்ம நேமும் சொல்ல முடியாது. நான் வந்து அடுத்த வர நார்மல் விளாக்லலாம் வந்து கண்டிப்பாக உங்கள் பேர்லாம் சொல்லி இது பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த பூந்தி கிந்தி எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே ஐஸ்கிரீம்லாம் போட்டாங்கன்னா எங்களுக்குலாம் ஐஸ்கிரீம்லாம் போடவே இல்லை. ஐஸ்கிரீமு ரோஸ் மில்க்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பாப்பா வீட்டில் எங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. இதோட வந்து இந்த வீடியோ வந்து சிறப்பாக முடிச்சுக்கிறோம். அடுத்த விளாகில் வந்து பார்க்கலாம்.
அப்புறம் வந்து உங்களோட வாழ்த்தெல்லாம் பாப்பாவுக்கு சொல்லுங்கள். பாப்பா எப்படி இருந்தால் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே பொண்ணு தான் பாப்பா, என் நாத்தனா இருக்குது. அப்புறம் வந்து இப்போ இடைப்பட்ட கமெண்ட் வந்து வருது, அவங்க வந்து வீடியோக்காக எல்லாம் செய்கிறாங்க, ரியாலிட்டி என்னன்னு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறீங்க. நான் வீடியோக்காக செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஏன் நான் முதல்ல வீடியோக்காக செய்யணும்? எங்கள் உறவு நீடிக்கணும், எங்கள் சொந்த மொதல் நல்லா இருக்கணும், நாங்கள் செய்கிறோம். இதில் ஏன் நாங்கள் வீடியோக்காக செய்யணும்? புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுக்காதவங்க சில கமெண்ட் அப்படி வரதான் செய்யுது. சரி, ஓகே, அடுத்த விளாகில் வந்து பார்க்கலாம்.